அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல ஆதாரங்களுடன் சிக்கிய சுரேஷ் சாலே அச்சத்தில் ராயபக்சர்கள் அடுத்த முக்கிய இலக்கு. தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தோர் குறித்து வெளியான தகவல். சுன்னாகத்தில் பெண்ணின் சங்கிலி அறுப்பு, இராணுவ முகாமில் பணியாற்றியவர் கைது. வாகன இலக்க தகடுகளை பெறாத உரிமையாளர்களுக்கு முக்கிய தகவல். கிளிநொச்சியில் 2 சிங்கள மாணவர்கள் கைது. இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அரையிறுதி வாய்ப்பை இழந்தது இலங்கை, சொந்த மண்ணில் ரசிகர்களுக்கு ஏமாற்றம். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நிறைவு, மாணவர் ஒழுக்கத்தை பேண விசேட பாதுகாப்பு. ரஷ்ய தலைநகரில் தற்கொலை தாக்குதல், காவல்துறை அதிகாரி உட்பட 2 பலி. பெய்ஜிங் சென்றார் ஜெர்மனிய பிரதமர், ஐரோப்பிய நாடுகளுடன் வலுக்கும் சீனாவின் கூட்டணி. தொடர்வன விரிவான செய்திகள். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே என்பவர் வெறும் ஒரு புலனாய்வு அதிகாரி மட்டுமல்ல. அவர் ராயபக்ஷ குடும்பத்தின், குறிப்பாக கோட்டபாய ராயபக்ஷவின் மிக நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய நிழல் அதிகாரியாகவே பார்க்கப்பட்டார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை ராயபக்ஷக்கள் மீதான ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை தாண்டி உயிர்த்த ஞாயிறு படுகொலைகளின் பின்னணியில் இருந்ததாக தெரிவிக்கப்படும் அரசியல் சதித்திட்டங்களை நோக்கி நகர்ந்துள்ளது. இது ராயபக்சர்களுக்கு பாரிய அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் மற்றும் அவரது குழுவினருக்கும் சுரேஷ் சாலே தலைமையிலான புலனாய்வு பிரிவினருக்கும் இடையிலிருந்து மர்மமான தொடர்புகள் நீண்ட காலமாகவே சர்ச்சைக்குரியவை. இதுகுறித்து பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா சர்வதேச ஊடகமான சேனல் 4 வழங்கிய சாட்சியத்தின்படி தற்கொலை குண்டுதாரிகளுக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் இடையிலான சந்திப்புகளை ஒருங்கிணைத்ததில் பிள்ளையான் தரப்புக்கும் சாலேக்கும் முக்கிய பங்கு இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்ற கேள்விக்கு விடை தேடும் பயணத்தில் சுரேஷ் சாலே ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்பட்டார். இது மட்டுமன்றி தர்கா நகரில் நடந்த தாக்குதல்கள் மற்றும் வவுனதீவில் காவல்துறையினரை கொலை செய்தமை போன்ற விடயங்களிலும் சுரேஷ் சாலேவின் தலையீடு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ராயபக்சர்களை ஆட்சி பீடம் ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் அவர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது அவரை கைது இடம்பெற்றிருப்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையாகவும் உண்மைகளை வெளிக்கொணரும் முக்கிய கருவியாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இது ராயபக்சர்களின் அரசியல் செல்வாக்கிற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதோடு அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்த 16 லட்சம் பேர் அடையாள அட்டைக்கு பதிலாக வழங்கப்பட்ட தற்காலிக கடிதத்தை மாத்திரமே வைத்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்காக திட்டமிடப்பட்டுள்ள முன்மொழிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய அடையாள அட்டைகளை அச்சிடுவதற்கு தேவையான பொலிகார்பனேட் அட்டைகளின் தட்டுப்பாடு காரணமாகவே ஆட்பதிவு திணைக்களம் அடையாள அட்டைக்கு பதிலாக கடிதம் ஒன்றை விநியோகித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு பொலிகார்பனேட் அட்டையில் அச்சிடப்பட்ட அடையாள அட்டைகளை வழங்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் 2006ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அனைவருக்கும் எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
சுமார் 1.6 மில்லியன் பேர் அடையாள அட்டைக்கு பதிலாக வழங்கப்பட்ட கடிதத்தை வாய்த்துள்ள நிலையில் அதற்காக 5 மில்லியன் பொலிகாமினேட் அட்டைகளை கொள்வனவு செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் நகர பகுதியில் பட்டப்பகலில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட இராணுவ முகாமில் கடமையாற்றிய ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், இன்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணொருவரின் தங்க சங்கிலி இராணுவ முகாமில் பணியாற்றிய ஒருவரால் அறுக்கப்பட்டது. குறித்த பெண் இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். இந்த நிலையில் சந்தேக நபரான மயிலிட்டி இராணுவ முகாமில் கடமை புரியும் நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சுன்னாகம் காவல் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக சீனா நிதர்சன் பதவியேற்ற பின்னர் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அச்சிடப்பட்ட சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாகன இலக்க தகடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வராததால் திணைக்களத்தின் களஞ்சிய சாலைகள் நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான இலக்க தகடுகள் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் தேங்கி கிடக்கின்றன. இந்த பாரிய அளவிலான தகடுகள் அடுக்கப்பட்டிருப்பதனால் திணைக்கள பணியாளர்கள் தமது அன்றாட பணிகளை முன்னெடுப்பதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். அதேவேளை ஏனைய மாகாணங்களுக்கு சுமார் 1,46,712 இலக்க தகடுகள் அச்சிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இத்தகைய பின்னணியில் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தமக்குரிய இலக்க தகடுகளை பெற்றுக்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் 2 சிங்கள மாணவர்கள் குஷ் வகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் குறித்த பிரிவினர் ஓர் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஜேர்மன் டெக் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் உடைமையிலிருந்து குஷ் வகை போதைப் பொருளை கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களும் தென்னிலங்கையிலிருந்து வந்து கல்வி கற்பதாகவும், ஒரு மாணவரின் உடைமையில் 1 கிராம் குஷ் போதைப் பொருளும் மற்றைய மாணவரின் உடைமையில் 710 மில்லிகிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மேல் மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அதேபோல் நாட்டின் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று மாலை 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். உலகக்கிண்ண 2020 தொடரின் சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தீர்மானமிக்க போட்டியில் இலங்கை அணி 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறியுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்களை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் ரச்சின் ரவீந்திரா 32 ஓட்டங்களையும் அதிரடியாக விளையாடிய மிட்செல் சென்டர் 67 ஓட்டங்களையும் மற்றும் கோல் மெக்கோட்சி 31 ஓட்டங்களையும் பெற்றனர்.
இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் மகேஷ் தீக்ஷண மற்றும் துஷ்மந்த சமீரா ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். 169 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நியூசிலாந்தின் அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்களை இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இலங்கை அணி சார்பில் கமிந்து மெண்டிஸ் மற்றும் துனித் வெல்லலாகே ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றனர். இந்த தோல்வியின் மூலம் 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கிண்ண தொடரின் அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை இலங்கை அணி உத்தியோகபூர்வமாக இழந்துள்ளமை ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்று நிறைவடையும் நிலையில் மாணவர்கள் வன்முறைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பரீட்சையின் இறுதி நாளில் மாணவர்கள் மத்தியில் மோதல்கள் மற்றும் ஒழுக்கமற்ற செயல்கள் இடம்பெற்றமையை சுட்டிக்காட்டியுள்ள காவல்துறை இம்முறை அத்தகைய அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பரீட்சை முடிந்து வீடு திரும்பும் போது மாணவர்கள் எவ்விதமான வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபடாதிருப்பதை உறுதி செய்யுமாறு பெற்றோர்களிடம் காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் தாக்குதலை நடத்தியவர் மற்றும் காவல்துறை அதிகாரி உட்பட 2 உயிரிழந்தனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் சவ்யோலோவ்ஸ்கி தொடருந்து நிலையம் அருகே நள்ளிரவு காவல்துறை ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அடையாளம் தெரியாத நபர் போக்குவரத்து காவல்துறையினர் வாகனம் அருகே சென்று வெடிகுண்டை வெடிக்க செய்தார். இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய நபரும் இதில் உயிரிழந்தார். இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியின் பிரதமர் ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் அரசுமுறை பயணமாக சீன நாட்டுக்கு சென்றுள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் தனக்கு ஆதரவளிக்காத ஐரோப்பிய நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகப்படியான வரிகளை விதித்ததை தொடர்ந்து பல்வேறு முன்னணி நாடுகள் சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. கனடா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதமர்களை தொடர்ந்து ஜெர்மனியின் பிரதமர் ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் புதன்கிழமை சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கிற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். இந்த நிலையில் முதன்முறையாக சீனா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து உரையாடுவார் எனவும் 2 நாடுகளிடையேயான சில முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து உலகளாவிய மிகப்பெரிய அரசியல் பிரச்சினைகளை சீனாவில் ஈடுபாடின்றி முடிவுக்கு கொண்டுவர முடியாது எனவும் உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட நெருக்கடிகள் மற்றும் போர்களை தீர்க்க சீனாவின் ஒத்துழைப்பு தேவை எனவும் ஜெர்மனியின் பிரதமர் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக சீனாவின் முதன்மை நிறுவனங்களில் தொழிற்சாலைகளை தங்களது நாடுகளில் அமைக்க வேண்டும் என பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.